ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இப்போது ஆன்மீக வியாபாரம் செய்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்து ஆத்மாவை விகாரமற்றதாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரியாக ஆகிவிட்டதா சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவராக ஆகி நல்ல முறையில் படிப்பை படித்து தூய்மையாகி ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த சரீரத்தின் மூலம் படிக்கின்ற ஆத்மா. நான் இந்த சரீரம் என்ற ஆடையை அணிந்து நடிப்பு நடிக்கின்ற ஆத்மா. நான் முதலில் சாந்தி தாமத்தில் இருந்த ஆத்மா. பதித்த பாவனம் பரமபிதா பரமாத்மா என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். நான் செல்வந்தனாக புத்திசாலியாக இருந்த ஆத்மா. நான் முழு உலகிற்கும் எஜமானனாக இருந்த ஆத்மா. முழு ஆகாயம், பூமி, சமுத்திரம் என அனைத்திற்கும் நான் எஜமானனாக இருந்த ஆத்மா. இப்பொழுது நான் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. ஞானம் ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கின்றார். அவர் கல்பத்திற்கு கல்பத்தின் சங்கமகத்தில் தான் வருகின்றார். நான் கிருஷ்ணபுரியில் வசிப்பவராக இருந்த ஆத்மா. நான் 84 பிறவிகள் எடுத்து இப்போது மீண்டும் என்னுடைய பதவியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மீண்டும் இப்போது உலகத்திற்கு எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்போது நான் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தை மூலமாக தங்க புத்தி உடையவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தை படகோட்டியாக, நான் படகாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தூய்மையாக ஆகி தூய்மையான உலகிற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீ ஸ்ரீ சிவத்தந்தை மூலமாக சிரேஷ்டமானவனாக ஆகின்ற
நான் பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்படி இப்போது நடந்து சிரேஷ்டமானவனாக ஆகின்ற ஆத்மா. பிரம்மாகுமார் பிரம்மாகுமாரியாகிய நான் இப்போது சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேனோ, செய்ய வைக்கின்றேனோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் தூய்மையாக இருந்து படித்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் தூய்மையாக இருந்து ஞானச்சிதையில் அமர்ந்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூலம் பக்தியிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் முழு தூய்மையாக ஆகி முழு வைஷ்ணவனாக ஆகி விஷ்ணுபுரி ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் யோகத்தின் மூலம் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகளை முடித்து பாவனமாகின்ற ஆத்மா. நான் ஞானச்சிதையில் அமர்கின்ற ஆத்மா. நான் முழுமையிலும் முழுமையான வைஷ்ணவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சாந்திதாமத்தின் நினைவை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ குணங்களின் அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விதை வடிவமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து சங்கமயுகத்தின் அனைத்து விசேஷ குணங்களையும் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் சாந்தியுடன் கூடவே ஞானம், அதீந்திரிய சுகம், அன்பு, ஆனந்தம், சக்தி என அனைத்து முக்கிய குணங்களையும் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் இந்த அனுபவத்தை என்னுடைய முகத்தின் மூலம் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சர்வ குணங்களையும் அனுபவம் செய்விக்கின்ற ஆத்மா. நான் நல்லதை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. பவித்ரதா என்பது பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய ஆதி அனாதி சம்ஸ்காரமாகும். நான் இந்த இயல்பான சம்ஸ்காரத்தின் மூலம் கனவிலோ சங்கல்பத்திலோ கூட பவித்ரதாவில் வெற்றி கொள்கின்ற ஆத்மா. இவ்வாறாக நான் என்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு
பிரமாணங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.